வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல நம்மளோட ஒவ்வொரு மார்னிங்கும் டென்ஷன் ஃப்ரீயான குக்கிங் டைமை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப எல்லா அப்டேட்ஸும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போற டிப்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் தான். 1 வீக்குக்கு என்னெல்லாம் நான் பண்ணி வச்சுக்கிறேன்றதை பார்க்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தயார் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். அப்போ தான் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக எவ்ரி சண்டே நம்மளே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன கடப்பாரை, வெல்லம், இந்த மாதிரி பூண்டு, என்ன ஹார்டு பொருள் இருந்தாலும் அதை இடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வருஷமாக இருந்தால் இதை வீட்டில் வச்சுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், தலையை தட்டிட்டு நான் பூண்டு எல்லாத்தையுமே முதல்ல பல்லாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணியை சேர்க்காம கைப்படாமல் ஸ்பூனாலேயே எடுத்து ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைட் லிட் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ரொம்ப விழுதாக அரைக்காமல் இருந்தீங்கன்னா சட்டுன்னு ரசத்துக்கு கூட நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நான் இஞ்சியையும் தோலெல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட் கீழே இருக்கும், தண்ணியெல்லாம் மேலே நிற்கும். டீ போடுறதுக்கு கூட மேலே நம்ம இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளோட டீயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக தேவைப்படுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது கொஞ்சம் தக்காளியையும் மேலே இருக்க பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பியூரியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ராவா நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொக்கு, ரசம், கிரேவி எது வேணாலும். எவ்ரி வீக் 2 தேங்காவை நான் துருவியும் கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுப்பேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி கூட துருவி வச்சுக்கலாம். டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தேங்காவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. தேங்காய் துருவல்ன்றதுனால எப்படி பூவாக வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த மேலே கடைசி லேயர் வரைக்கும் துருவ வேணாம்னா நீங்கள் வெள்ளையாக வர வரைக்கும் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுறதுக்கு நமக்கு 1 hour தான் ஆகும். இந்த மாதிரி துருவி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் எப்பயுமே 3 or 4 days வரா மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் நீங்கள் தேங்காய் பால், நினச்ச உடனே சட்னியோ இல்லை பொரியலுக்கோ குழம்புக்கோ குருமா செய்யறதுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரமாக எடுத்து தேங்காய் உடைக்கும் போது அது கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். டைம் சேவ் ஆகும். அடுத்து நம்ம மார்னிங் எழுந்த உடனே செய்யறது இந்த புளியை ஊற போடுற வேலை. இந்த புளியோட கரைசலையும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுவும் 4-5 நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ புளி கரைசலையும் இப்போ நான் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டேன். நல்லா கரைச்சி மேலே இருக்கிறது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், கீழே இருக்கிறது திக்காக இருக்கும். ஸோ குலுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. 4-5 நாள் நல்லா இருக்கும். உங்களுக்கு கம்மியான டேஸ் இருந்தால் போதும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இருக்க ஒரு சண்டேல அந்த வீக்குக்கு தேவையான மாவை அரைச்சி வைப்போம். அதை சின்ன சின்ன கண்டெய்னராக பனியாரம், ஊத்தப்பம், தோசை, இட்லின்னு பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக அப்போ எடுத்து நீங்கள் உடனே பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சண்டே நீங்கள் வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணலான்ற அப்லோடோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிக்காக இருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லாமல் புதினா, கீரை எதுவாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. இஞ்சி பேஸ்ட் தனியாக இருக்குது, அதிலே கொஞ்சம் ஜூஸும் சேர்ந்து இருக்குது. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டும் இருக்குது, தட்னா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் பல்ப் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி புளி தண்ணியையும் கரைச்சி வச்சாச்சு. தேங்காய் துருவி இருக்கும், கட் பண்ண தேங்காயும் வச்சுருக்கோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் டெய்லி தேவைப்படுற பொருட்கள். இதுலேருந்து நமக்கு 1/2 hour டைம் சேவ் ஆகும். அடுத்து குக் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் முதல்ல வார்ம் வாட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. ஊற வைக்கிறது, பருப்பு எல்லாத்துக்குமே இந்த வெந்நீரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கிங் டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் காஃபி ஃபில்டர் போடும் போதே தண்ணியை எக்ஸ்ட்ராவாக வச்சுப்பேன். ஒருவேளை புளி கரைசல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா இந்த வார்ம் வாட்டரையே புளி கரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே ஊறிடும். அடுத்து நான் ஒரு 2 daysக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
நல்ல டைட்டான கண்டெய்னரில் மாவு மேலே எண்ணெயை தடவி வச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இதே சாஃப்ட்னஸ் இருக்கும், கலரும் மாறாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 days நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அவசரத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் கிட்ஸ்க்கு வந்து சப்பாத்தியோ இல்லை சப்பாத்தி உள்ள ரோல் வச்சோ எப்படி வேணாலும் நீங்கள் நினச்ச உடனேயே பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் மந்த்லி வெல்லம் வாங்குறதா இருந்தால் இதே மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வீக்குக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்லத்தை வாங்கி இந்த மாதிரி துருவியும் வச்சுக்கலாம், கரைசலும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வீக்கில் யூஸ் பண்ண போகிற சுண்டல் வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஊற போட்டு வச்சுருங்க சண்டேவே. அதை நெக்ஸ்ட் டே வடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலே அழகாக முளை கட்டிடும். மாவு இன்ஸ்டன்ட் மாவெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உப்புமாக்கு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு வாரம் வந்து ரவை உப்புமாவாக இருந்ததுன்னா ஒரு வாரம் அரிசி ரவை உப்புமாவாக இருக்கும். இந்த அரிசி ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்ற அப்லோட் வந்து டின்னர் வெரைட்டிஸில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ப்ரிப்பரேஷன்லாம் மட்டும் இல்லாமல் சண்டே நைட் இந்த மாதிரி கிச்சனை நீங்கள் க்ளீனாக வச்சிங்கன்னா தான் உங்கள் கவுண்டர் டாப் ரெடியாக இருக்கும், நீங்கள் குக் பண்ணுறதுக்கு அந்த மார்னிங் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1 week ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக டென்ஷன் ஃப்ரீயாக குக் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.